இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அதனுடைய 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த பகுதியிலும் இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நம்மிடம் விரும்புகிற ஒரு காரியம், அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பரிசுத்தத்திற்கு மாறான பாவ கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், சில நேரங்களில் அவைகள் நம்மைக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறதை தேவன் விரும்பவில்லை. அதை தான் என்ன செய்கிறார், அவைகளை நீக்கி நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றுவதற்காக சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆம், எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை உருக்கி புடமிடுகிற கர்த்தர். அப்படி என்று சொன்னால் நம்மிடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான கிரியைகள், அசுத்தமான கிரியைகள், தேவன் விரும்பாத கிரியைகள் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பாடுகள் வழியாய், அந்த உபத்திரவங்கள் வழியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை செமையான வழியிலே நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே எரேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுடைய உள்ளத்திலே கபடு செய்கிற ஒரு சிந்தனை, ஒரு காரியம், ஒரு கிரியை, அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் பொல்லாப்பாக இருக்கிறது. அந்த கபடுகளுக்கு மத்தியில் மனிதன் இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த கபடோடு வாழ்ந்து கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை மறந்து போகிறார்கள், அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நான் பாடுகளை அவர்களுக்கு அனுமதித்து அதன் வழியாய் அவர்களை உருக்கி புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய உள்ளத்திலே கபடு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட துர்குணங்கள் இருக்கும் என்று சொன்னால், தேவன் அங்கு இருக்க முடியாது. ஆகவே அவர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினால் அப்படிப்பட்ட கபடான பாவமான கிரியைகளை, ஒரு பொன்னை ஒரு வெள்ளியை உருக்கி புடமிடுவது போல பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து நம்மை சரி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாகும்படி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆம், இந்த பகுதியில் இது யாரை குறிக்கிறது?
தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட அவருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட அவருக்கென்று சாட்சியாய் நிற்கிற நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியை புடமிடுகிறது போல அவர் நம்மை புடமிடுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிற தேவன் ஒரு வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எதற்காக இப்படிப்பட்ட பாடுகள்? எதற்காக இப்படிப்பட்ட புடமிடுகிற காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு ஒரு நியாயாதிபதியாய் இறங்கி வரப்போகிறார். அப்படி நியாயாதிபதியாய் வரப்போகிற அவரை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே கரை திரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே இப்படிப்பட்ட பாடுகள், சிக்ஷைகள், இப்படிப்பட்டதான ஒரு புடமிடுகிற காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையிலே செய்கிறார், சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். காரணம், அவர் வரும்பொழுது நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிழையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறதற்காக தேவன் இப்படிப்பட்ட வழிகளிலே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு அநேக உபத்திரவங்கள், பாடுகள், ஆண்டவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளும்படி நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்ளும்படி, ஆண்டவருடைய வசனங்களை அறிந்து கொள்ளும்படி, அதனுடைய ஆழத்தின் அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, அதன்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்படி நடத்துகிறதா இருக்கிறது. இதை நாம் பல நேரங்களில், சூழ்நிலையில் நாம் அறியாமல் போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை புடமிடுகிறது வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு ஒரு நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நாம் இருக்கும்படி நம் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப. ஆகவே அப்படிப்பட்டதான சிட்சையை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது பிரியமானவர்களே. நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் உண்மையிலும் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து அவர் மீண்டும் இந்த பூமிக்கு ஒரு நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவருக்கு முன்பதாக
பிழையற்ற பரிசுத்தமானாய் பரிசுத்தவாட்டியாய் நாம் இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 71 நாம் பார்க்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆண்டவருடைய பிரமாணங்கள், அவருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய நோக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது இந்த உபத்திரவம். ஆகவேதான் இந்த பகுதியில் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. எத்தனையோ பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், அவற்றை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு நல்லது. காரணம், அந்த பாடுகள், சிக்ஷைகள், அந்த உபத்திரவங்கள் வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் அதனுடைய 17, 18 ஆகிய பகுதிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்க போகும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பாடுபடுத்தப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தது நிமித்தம் அநேக வேதனைகள் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே இந்த பாடுகள், உபத்திரவங்களிலிருந்து நித்திய கனமகிமைக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு தேவன் ஆவலோடு இருக்கிறார். ஆகவே இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், அந்த ராஜ்யத்திற்குள் நாம் எப்படியாவது பிரவேசித்து விட வேண்டும் என்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறதே ஒழிய மற்றபடி அல்ல. பிரியமானவர்களே, நாம் நித்திய ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடு, உபத்திரவங்கள். இது நமக்கு நல்லது. நாம் அதனால் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆம், எப்பேற்பட்ட பாடுகளாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிந்தனைகளாயிருந்தாலும் சரி, நம்மால் சுமக்கக்கூடாத வேதனைகளாயிருந்தாலும் சரி, அவைகளுக்கு பின்பதாக நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மேன்மை இருக்கிறது. நாம் ஒரு நாள் அவரை முகமுகமாய் ராஜ்யத்திலே, பரலோகத்திலே அவரை தரிசிப்போம். அப்பொழுது நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகும். மகிழ்ச்சியோடு கூட நம்மை சந்தோஷமாய் ஆனந்த களிப்போடு நம்மை வரவேற்று என் பிள்ளை என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, அநேக உபத்திரவங்கள், பாடுகள் வெளியாய் போய் மிகவும் மனம் உடைந்து நொந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கும் எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வரும் அத்தனையும் நாங்கள் பரிசுத்தத்திலே, உம்முடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்பதற்காக மட்டுமே என்பதை அறிந்து கொண்டு அதிலே சந்தோஷமாயிருக்க, மகிழ்ச்சியோடு இருக்க, அவைகளை சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கொஞ்ச நாட்கள் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே சந்தோஷமாய் பிரவேசித்து ஆண்டவரே இதன் மூலமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு அப்படி ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட நீர் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு சந்திக்கிற கிருபை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.